சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் ஆண்டவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடுமே, எழுந்து என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, ஆவியானவரே, முழங்கால் படியிட முடிஞ்ச போடுங்க பார்க்கலாம். முழங்கால் நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். இந்த காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கடந்த 11 மாதங்கள் நம்மை காத்தவர், இந்த 12வது மாதம் இந்த முதல் வாழ்நாள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்குள்ள ஆண்டவருடைய மகிமை வெளிப்படும்படியாக, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும்படியாக, ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசி நாள், கடைசி மாதம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக, ஆண்டவரே எங்களை நீர் அழைத்து வந்திருக்க நல்ல தயவை நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியே, உளையான சேற்றி நின்று, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, சொல்லுங்க, உளையான சேற்றில் நின்று, உளையான தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி ஆண்டவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் சொல்லுங்க, கர்த்தருடைய பந்தியில இந்த நாளிலே பங்கு பெற வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பாவத்தை கழுவும் ஆண்டவரே, பாவம் கழுவும் ஆண்டவரே, பாவம் கழுவி மீறுதல்கள், என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய அக்கிரமம் எல்லாவற்றையும் என்னிலிருந்து மாற்றி போடும் ஆண்டவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் ஆண்டவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும், இறங்கி வாரும்
எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவரே ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, கடந்த 11 மாதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் ஆண்டவரே கரடு முரடானவைகள், முட்கள் நிறைந்தவைகள், வேதனை நிறைந்தவைகள், கண்ணீர் நிறைந்தவைகள். ஆண்டவரே, எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவரே நீர் எங்க கூட இருந்து இந்த 12வது மாதத்தினுடைய இந்த முதல் நாள் அதிகாலையில், இந்த கர்த்தருடைய நாளில், இந்த மன மகிழ்ச்சி நாளில், இந்த உயிர் தருத நாளில், இந்த வாரத்தின் முதல் நாளில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தாரே, அதை நினைத்து வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுப்பா நீர் எத்தனை நல்லவர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். வாய் திறந்து சொல்லுங்க எல்லாரும், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உன் வாயை விரிவாய் திறதே நான் நிரப்புவேன் என்று சொன்னவரே, உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றே எண்ணி எண்ணி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்க ஆண்டவர் இந்த நாளை கிருபையாய் தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தெய்வ கிருபை, தெய்வ கிருபை பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரை தொடுவதாக. ஆண்டவரே, எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தினால நீர் நிர்மூலமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த மாதத்தினுடைய ஆண்டவரே, இந்த கடைசி மாதத்தினுடைய இந்த முதல் நாள் அதிகால வேளையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு என்பதாக நாங்கள் கூடி வருவதற்கு ஆண்டவர்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளின் ஆராதனை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிறதான எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் சுகபத்திரமாய் கொண்டு வாரும். நல்ல பாடல், நல்ல ஆராதனை, நல்ல வார்த்தைகளை கர்த்தர்களுக்கு தாரும். விசேஷமாய் எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்திக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பந்தி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே தோத்திரம். யாரும் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணாதபடி தங்களை நிதானித்து அறிந்து பந்தியிலே பங்கு பெற உதவி செய்யுங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நமக்கு ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆனந்தமாய் நாமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமமே, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போலம்மை காத்தாயே.
கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். கருணையா இதுவரை கண்மணி போல என்னை காத்தாரே, கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளம். சொல்லுங்க. ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. படகிலே கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமமே ஆத்துமமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. இதுக்குடன் கூடி துதித்திருப்போம், விரைந்தும் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின். சொல்லுங்க. பரிசுத்தவான்களின்
வான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்த வான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே உன்னத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமமே ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம், யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தார். எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றும் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தார். எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றும் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமமே என் முழு உன் அற்புத தேவனையே ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. இயேசு நல்லவர். நான் பலவீனத்தில் இருந்தாலும் என் இயேசு நல்லவர் தான். ஒரு நேரம் நமக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு டெய்லி பிரியாணி கிடைக்காது. அதுக்காக எங்க அப்பா அம்மா நல்லவங்க இல்லாமல் போயிடுவாங்களா? ஒரு வருஷம் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க முடியாம போகலாம். அதுக்காக எங்க அப்பா நல்லவங்க எல்லாம் போக முடியுமா? என்ன ஆண்டவர் என்னை படைத்தவர். ரோமர் 8:28 சொல்லுது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என் கர்த்தர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறவர். நாம நினைக்கிறோம், ஐயோ பிரச்சனையிலேயே வாழ்க்கை இருக்குதே, எத்தனை நாள் இப்படியே இருப்பேன், என்னைக்கு நான் உயர்வேன்னு. நீங்க உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்களா இருந்தா ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்லுவீங்க. உங்களை யாராவது தூசிச்சிருந்தாலும் அந்த தூசணை மத்தியில நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே நல்லது, ஸ்தோத்திரப்பா. தாவீதை பார்த்து ஒரு மனிதன் பயங்கர தூஷணமாய் பேசும்போது அவன் சொன்னான், கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், அதனாலதான் அவன் பேசுறான். இயேசு சொல்றாரு, அவரை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லி அவரை கேலி பண்ணும் போது ஆண்டவர் எப்பொழுது மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். பிலாத்து பக்கத்துல போய் நிற்கும் போது கூட இயேசு சொன்னார், பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் நீ என் மேல ஒரு அதிகாரம் செலுத்த முடியாது. இதை நம்புறவங்க மட்டும் சத்தமா உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும். ஆண்டவர் உத்தரவு கொடுக்காம என் வாழ்க்கையில் எதுவும் நடக்கலன்னா, என் கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுத்துதான் என்னை அனுப்பியிருக்கிறாருன்னா, என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் அனுமதிச்சிருக்கிறாருன்னா, அவமானத்தை அனுமதிச்சிருக்கிறாருன்னா, அதை ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமா இருக்கிறவங்க சொல்றவங்க மாத்திரம் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. மரண இருளின் பள்ளத்தாக்குல நீங்க தனியா நடக்கிறது போல இருக்கலாம். ஒரு நல்ல ஆடு
மெய்ப்பனின் சத்தத்தை கேட்டு நடக்கும். மெய்ப்பன் கூட வராட்டினாலும் அது தனியா போகிறதுன்னு என்னைக்கும் நினைக்காதுங்க. நீங்களும் நானும் தனியா இருக்க கர்த்தர் ஒரு நாள் நம்ம விட்டது இல்லை. நான் போகிற சூழ்நிலைகளை அப்படி நினைக்க வைக்குது. ஆனால் என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் யோபுக்கு பிரச்சனைகள் எல்லாம் சூழ்ந்து வந்த போது பிசாசு எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொன்னார். கவனிச்சிங்களா அந்த வார்த்தையை? பெர்மிஷன் கொடுக்கிறேன்னு சொன்னார். ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்காம ஒருத்தர் நம்ம மேல கை வைக்க முடியாது. பிசாசா இருந்தாலும் தேவ பெர்மிஷன் வேணும். இப்போ என் மேல பெர்மிஷன் கேட்டு நான் தான் யோபுன்னு வைங்க, நீங்க தான் யோபுன்னு வைங்க. உங்க மேல கர்த்தர் ஒரு பெர்மிஷனை கொடுத்தாரு. என்ன நம்பிக்கையில தெரியுமா? என் பிள்ளை மறுதளிக்க மாட்டான்னு. என்ன பிரச்சனை வந்தாலும் என் பிள்ளை என்னை நல்லவர் தான் சொல்லுவான்னு நம்பிதான் ஆண்டவர் இந்த காரியங்களை அனுமதித்தார். பிசாசு செய்ய நினைச்சது தடைப்படல. அவன் செய்ய நினைச்சது எல்லாத்தையும் அவன் செஞ்சான். ஆனா அவன் எது நடக்கும்னு நினைச்சானோ அது தடைப்பட்டு போனது. நீங்களும் நானும் பிசாசு செய்ய நினைச்சது ஒருவேளை தடைப்பட்டு போகாம எல்லாம் நிறைவேறி இருக்கலாம். ஆனால் அவன் நினைச்சது என்ன நடக்கும்னு நினைச்சானோ அதை மாற்றி முடிக்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனாவர். அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிங்க பார்ப்போம். அபிஷேகம் பெற்றவங்க சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிங்க. அபிஷேகம் பெறாதாங்க, ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மை செய்தபடியால் உம்மை பாடுகிறோம், நீர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. அபிஷேகம் பெற்றவங்க சத்தத்தை உயர்த்தி அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிங்க. அந்நிய பாஷையில சத்தத்தை உயர்த்தி துதிங்க. சத்ரு வெக்கப்பட்டு போகட்டும். இந்த டிசம்பர் மாதம் வரை கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறாரு. சத்ரு வெக்கப்பட்டு போகத்தக்கதாய், சத்ருவினுடைய சூழ்ச்சிகள் அவமாக்கி போகத்தக்கதாய், அவன் நான் வீழ்ந்து விடுவேன் என்று அவன் நினைக்கும் போது, சத்ருவே என்னை பார்த்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்கிற ஒரு கெட்சிப்பின் சப்தம் இந்த ஆராதனையில எழும்பட்டும். இயேசுடைய வாழ்க்கை முடிந்து போனது. இயேசுடைய சீஷர்களுடைய வாழ்க்கை முடிந்து போனது. எல்லாருடைய சாப்டரும் க்ளோஸ்னு அந்த யூதேயா தேசமே நினைக்கும் போது, எல்லா ராஜாக்களும் நினைத்த போது, சேவகர்கள் நினைத்த போது, ஒரு சப்தம் மேல் அறையில எழும்பப்பட்டது. ஒரு அந்நிய பாஷையின் சப்தம், தேவனை துதிக்கிற சப்தத்தை கேட்டபோது எல்லா திட்டங்களும் குலைக்கப்பட்டது போல இந்த மேல் வீட்டறையில் ஒரு அந்நிய பாஷையின் சப்தம், தெய்வீக காற்று வீசப்படும் போது தேசத்தில் யார் யார் நாம் வீழ்வோம் என்று நினைத்தார்களோ சகல சத்ருடைய திட்டங்களும் நிர்மலமாகும்படியாய் ஷாபா லகா தாரா மகாபா லேகாபா ரோசியா மாராபா லஹபரா தோலோ ரிகிபாலா கபராமானோஸ் ஏப்ரியானா லஹபரானோஸ் யச்சதாதனா லே பிரமோஸ் ஏகானாமலா ரோதோலோ அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில சத்தத்தை உயர்த்தி ஆராதிங்க. உங்க சத்தத்தை தேசம் கேட்கட்டும், சத்ரு கேட்கட்டும், சுவர்கள் கேட்கட்டும், சத்ரு வெக்கப்பட்டு போகட்டும். சத்தத்தை உயர்த்தி ஷிபாலாபா ரகதோலோ மேனாஹபா ரிகிபாலா தோலோ சே பிரிமானி அம்பலா ஹதோலோ லே பிரிமாரி எகாமனோ ஃபெலாசேலே ஆத்தரோ Mrebalasia teradala regadiye amala. O தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையும் தோளின் மீதே சுமந்து
நடந்தீர் தந்தையே உம் தயவா தாண்டினேன் மனாந்திரத்தை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி. தந்தையே உம் தயவா தாண்டினேன் மனாந்திரத்தை. என் தந்தையே உம் தயவா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தாண்டினேன் வனாந்திரத்தை. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். என் கூட சேர்ந்து சொல்ல முடியுமா? உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை. திரும்ப திரும்ப சொல்லுங்க பாப்போம். உயிர் பிழைத்தேன் உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை. தானிமையிலே நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். தனிமையிலே ஒரு நண்பனை போல் நெடுந்தூரமும் உடன் நடந்தீர். அனாதையாய் அலைந்ததில்லை அன்பர் என் அருகினிலே. எத்தனை பேரை கர்த்தர் கைவிடல? அனாதையாய் அலைந்ததில்லை அன்பர் என் அருகினிலே. எல்லா கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லுவோமா? அனாதையாய் அலை என் அலைய விடலப்பா. என் கரத்தை பிடிச்சு நடத்துறீங்கப்பா. அருகினிலே அனாதையாய் என்னை அலைய விடலப்பா. அன்பரே அன்பர் என் அருகினிலே. அனாதையாய் அலைய விடல அனாதையாய் ஓ ஷாபலரே அன்பர் ஆமே. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை. உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன். எல்லா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நாளில் கர்த்தர் நம்மை இதுவரை நடத்தினார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இப்போ இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை படிக்கணும். இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் படிங்க. அந்நாட்களில் போதும். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்து இருக்கிறது என்று
பிரசங்கம் பண்ணினான். இது இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பம். இந்த அதிகாரத்தினுடைய முடிவு, இந்த அதிகாரத்தினுடைய முடிவு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன், பிரியமாய் இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம், நல்லா கவனிங்க, யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம், இயேசு கிறிஸ்துனுடைய ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடு, பரிசுத்த ஆவியானவர் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த மூன்று கிரியைகள் இந்த ஒரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் இந்த 3வது அதிகாரம் முதல் வசனங்களிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யூதேயாவின் வனாந்தரத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த யூதேயாவின் வனாந்தரம் என்பது மிகவும் அது ஒரு பயங்கரமான வனாந்தரம். அந்த வனாந்தரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அடிக்கடி புயல் காற்று வீசக்கூடிய ஒரு வனாந்தரம். அது த டெத் ஆஃப் வேலி, அதாவது மரண பள்ளத்தாக்கு என்று சொல்லுகிறார். யூதேயாவின் வனாந்தரம் என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அது புயல் காற்று வீசக்கூடிய ஒரு பயங்கர. இந்த வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்ணுனா யார் வருவா? யாரும் வரமாட்டாங்க. ஆனா யோவான் ஸ்நானகன் என்று பிரசங்கம் பண்ணுகிறான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இது போல பிஎஸ் சிஸ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவர் எப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பார்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அவருடைய பிரசங்கத்தை கேட்க ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. கூடி வந்தாங்களா வரலையா? கூடி வந்தாங்க. ஏன்னா வனாந்தரத்தில் நின்று சத்தமிடுகிறவனுடைய ஒரு மனிதனுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கிறான். அந்த மனுஷன் ஒரு டிஃபரெண்டா இருக்கிறார். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்ட். அவர் போட்டிருந்த ட்ரெஸ், அவருடைய சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆனா அவருடைய பிரசங்கம் கண்டிப்பான பிரசங்கமா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய தோற்றம் மற்றவங்களுக்கு வித்தியாசமா இருந்தாலும் அவருடைய பிரசங்கம் மக்களை தொடக்கூடிய வார்த்தையா இருந்தது. மறுபடி சொல்கிறேன், அவருடைய தோற்றம் மற்றவர்கள் பார்வைக்கு ஒரு வித்தியாசமா இருந்தாலும் அவருடைய செய்தி மற்றவருடைய உள்ளத்தை தொடக்கூடியதா இருந்தது. ஆமென். அவர் என்ன சொல்றாரு? விரியம்பாம்பின் குட்டிகளே. என்ன வார்த்தை! வரும் கோபத்திற்கு தப்பித்துக்கொள்ள வழிகாட்டினவன் யார்? இப்ப நீ என்ன செய்? மனம் திரும்ப. இதுதான் வனாந்தரத்தில் பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்களா என்றால் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படிதானே? ஆமென். இந்த பிரசங்கத்தை கேட்டு மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. ஏன்னா அப்பதான் ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக என்ன செய்கிறார்? இவர் யோர்தானுக்கு வர்றார், ஜனங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வர்றார். அப்படி கொடுக்க வரும்போதுதான் அவர் எதற்கென்று ஞானஸ்நானம் கொடுத்தார்? மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானத்தை என்ன செய்தாராம்? அவர் கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்றார், எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், அவர் அவருடைய பாதரட்சைகளை கலற்றுவதற்கு நான் யார் இல்ல, பாத்திரன் அல்ல, அவர் என்னிலும் எப்படியா இருக்கிறாராம்? பெரியவரா இருக்கிறார், வல்லவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து வனாந்தரத்தில் நிற்கிறதான அந்த யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறவர் ஞானஸ்நானம் கொடுக்கிற ஜனங்களை பார்த்து சொல்கிறார், எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார். இந்த வார்த்தை சொல்லி முடிய இயேசுவும் அங்கே என்ன செய்கிறார்? வருகிறார். வரும்போது யோவானால் அவர் என்ன செஞ்சார்? ஞானஸ்நானம் எடுத்தார். இதற்கிடையில் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சம்பாஷணை நடந்தது. இவர் ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது அவர் உங்களுக்கு நான் கொடுக்க முடியாதுன்னார். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் தேவகுமாரன். இல்ல இல்ல, இப்ப எனக்கு நீ என்ன செய்? இடம் கொடு, நான் தேவ நீதியை நிறைவேற்றணும். ஞானஸ்நானம் பெற்றாச்சு. இயேசு ஞானஸ்நானம் எடுத்துட்டார். இப்போ வனாந்தரத்திலே பிரசங்கம், வனாந்தரத்திலே ஜனங்கள்,
வனாந்தரத்திலே ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் யோர்தான் நதியிலே. இப்ப இயேசு வந்து ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. இயேசுவும் ஞானஸ்நானம் எடுத்த உடனே தான் இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட்டதான வேத வார்த்தை அங்கே நடக்கிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி. அதற்கு முந்தின வசனத்தை நீங்க வேதத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க வசனம் என்ன சொல்லு தெரியுமா? இயேசு ஞானஸ்நானம் பெற்று உடனே வானம் அவருக்கு என்ன செய்யப்பட்டது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவுக்கு வானம் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. ஏன் இயேசுவுக்கு அந்த வானம் திறக்கப்பட்டது? சொல்லுங்க, ஏன் திறக்கப்பட்டது? தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்த. அப்படிதானே? அப்படிதான் பிரபு சொல்றாரு. ஆவியானவர் புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை அவர் கண்டார். தம்மேல் வருகிறதை அவர் கண்டார். கண்ட உடனே ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய, இவரில் நான் என்னவா இருக்கிறேன். ஆமா, வானம் திறக்கிற, புறாவானவர் இறங்க, தேவ சத்தம் கேட்கப்படுகிறது, இவர் என்னுடைய நேச குமாரன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மாதம். நம்முடைய ஆண்டவருக்கு வேதத்தில் ஏராளமான பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அவர் அற்புதமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படி திருப்பினீங்கன்னா நானே நல்ல மேய்ப்பன். நல்ல கவனிங்க, நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன். அப்ப அந்த பிரியம் நம்ம மேல வைக்க காரணம், நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போக கூடாது. இந்த பூமியில நாம் கெட்டு போவதற்கான நிறைய காரியம் நடக்கும். நிறைய நம்ம சுற்றிலுமே இருக்கு. நாம் கெட்டு போவதற்கு இன்னைக்கு பிசாசு நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்மை சுத்தி வச்சிருக்கிறான். ஆனா இவைகளிலே நாம் எப்படிப்பட்டவளா இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவளா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கெட்டு போகாதபடிக்கு நீ கெட்டு போக கூடாது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் தோத்திரம் 9ஆம் வசனத்தில் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்களோ அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர்கள். அப்ப நீங்களும் நானும் எங்க இருந்தோம்? எங்க இருந்தோம்? அதான் தாவீது சொல்லுகிறான், நான் உளையான சேற்றில, பாவ சேற்றில கிடந்த என்ன கர்த்தர் என்ன செஞ்சாராம்? தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்தினார். அப்போ ஆண்டவர் பாவத்திலே சிக்கி தவிக்க கூடாது என்பதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுப்பதற்கு இந்த பூமிக்கு வந்ததினால அவரை குறித்து பிதாவானவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆமென். இவரில் நான் பிரியமாய்த்திருக்கிறேன். ஆமென். இப்போ உங்களால யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. என்னால யார் யார் கெட்டு போயிடுவா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவங்க நம்ம எல்லாரும் யாரு? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்தவங்க. கிறிஸ்தவங்க எது செய்ய மாட்டாங்க? சத்தமா யாரோ சொல்றாங்க, பாவம் செய்ய மாட்டாங்க. அப்படியா? பாவம் செய்ய மாட்டாங்கன்ற கையை உயர்த்துங்க. பாவம் செய்ய மாட்டாங்க. சும்மா கையை உயர்த்தாம இருந்தேன்னா நான் கையை தூக்க வச்சிருவேன். கிறிஸ்தவங்க நித்த நல்ல பிள்ளை மக்கள் எனக்கு கையை உயர்த்துறா. பாவம் செய்ய மாட்டாங்க. இது இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா? உண்மை. பாவம் செய்ய கூடாது, பாவம் செய்யக்கூடாது. ஆனால் பாவம் செய்கிறோம். நான் சொல்றேன், எப்படி ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யறான்னு சொல்லட்டா? சொல்லட்டா? நான் சொல்றேன், கொஞ்சம் இருங்க. இப்போ ஒரு பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு தெரியுமா? என் தேவன் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், எதை கண்டும் அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன்
நான் நான் சோர்ந்திடேன், நான் கலங்கிடேன், சோர்ந்திடேன். ஏன்? ஒருபோது நான் என்ன செய்ய மாட்டேன். இதை யார் பாடுறா? யார் பாடுறா? ஆனா நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? யாரை கண்டு பயப்படுதோம்? பள்ளியை கண்டு பயப்படுறோம். ஆனா நம்ம பாட்டு பாடுறோம், நான் அஞ்சிடேன், நான் பயந்திடேன், இயேசு என்னோடு இருக்கிறார். அப்ப போய் தானே பாட்டு பாடுறதுல ஒரு பக்தர் ஒருத்தர் சொன்னாரு, ஒரு கிறிஸ்தவனை எப்படி கண்டுபிடிச்சிடலாம், பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னா பாட்டு பாடுறதுல கண்டுபிடிச்சிடலாம். பாட்டு பாடுவோம், அது வாழ்க்கையில் என்னவா இருக்காது, வாழ்க்கையா இருக்காது. நம்ம வாழ்க்கை தான் முக்கியம். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பேதுரு சொல்றார், உன்னை அந்தகாரத்தில் நின்று நான் தூக்கி எடுத்தேன். எதற்கு எடுத்த? நீ கெட்டு போக கூடாது, நீ கெட்டு போக கூடாது என்பதற்காக ஆண்டவர் தம்முடைய நேசகுமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென், ஆமென். அவர் மூலமாய் வந்தது மனம் திரும்பு பரலோக ராஜ்யம். அதை கேட்டோம். நம்ம வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் மூலம், யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை கேட்டு ஞானஸ்நானத்துக்கு போனது போல யாரோ ஒருவர் மூலம், அல்லது ரேடியோ மூலமா இருக்கலாம், அல்லது டிவி மூலமா இருக்கலாம், அல்லது ஊழியக்காரங்க மூலமா இருக்கலாம், இல்ல வேதத்தை படித்ததன் மூலமா இருக்கலாம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். அப்ப மனம் திரும்ப வேண்டும் என்பது நான் கட்டாயம் என்னுடைய வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை பரிசுத்தவான்கள் மூலமாய், ஊழியர் மூலமாய், வேதத்தின் மூலமாய் நான் அறிந்ததினாலே நான் இன்றைக்கு கெட்டு போகாமல் இருக்கிறேன். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அநேக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. காரணம், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கின்றது நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கெட்டு போக கூடாது. அதற்காகத்தான் நான் இந்த பூமிக்கு என்ன செஞ்சேன், வந்தேன். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை நான் கெட்டு போவேன், ஆனால் அது ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. தூக்கி எங்க தான் போடுவாங்க? குப்பையில போடுவாங்க. அதை இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது. உன் வாழ்க்கையில நீ கெட்டு போவதற்கு இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவன் ஏராளமான தந்திர மாய வலைகளை வீசிக்கொண்டு இருக்கிறான். அந்த வலையில நீ சிக்கிறாத, அந்த வலையில நீங்க என்ன செஞ்சிடாத, சிக்கி தவித்திராத, கெட்டு போயிராத, கெட்டு போகாத. ஆண்டவர் தான் சொன்னார், ஒருவனும் கெட்டு போக கூடாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைவதற்காக இவ்வளவா இந்த உலகத்தின் மேல் அவர் என்ன செஞ்சாராம், அன்பு கூர்ந்தார். அப்ப நேசகுமாரன் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் தெரியுமா? இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனுஷனும், ஒரு ஜாதியும், ஒரு இனமும், ஒரு நாட்டவரும் என்ன செய்யக்கூடாது, கெட்டு போக கூடாது. எல்லாரும் எங்க வரணும்? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் எங்க வரணும்? பரலோக ராஜ்யத்துக்கு, நித்தியத்துக்கு வரணும். நித்தியத்துக்கு கொண்டு போவதற்காக தாங்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய முகாந்தரமே உங்களையும் என்னையும் நித்தியத்திற்கு அழைத்து செல்வதற்காகத்தான். நம்ம கெட்டு நரகத்திற்கு போவதற்கு அல்ல, நாம் கெட்டு நரகத்திற்கு போவதற்கு அல்ல, பிசாசின் பிடியில் சிக்கி தவிப்பதற்கு உரியவர்கள் அல்ல. நாம் இயேசுவின் பிள்ளைகள். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நேசகுமாரன் இயேசு அவர் எப்படிப்பட்டவர் என்றால், நீ கெட்டு போக கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்ப கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எப்படி நம்ம ஒரு பொருளை பாதுகாப்பதற்கு ஃப்ரிட்ஜ் அவசியமோ, அதே போல நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு அவசியம். நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு. நீ காலையில் வாசித்தோம் சங்கீதம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான. ஆமா, ஆண்டவர் உனக்கு அடைக்கலமா இருக்கணும், ஆண்டவருடைய பாதுகாப்பா இருக்கணும். அவர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சீர்கெட்டு போய் விடுவோம், சீர்கெட்டு போய் விடுவோம். ஆகவே ஆண்டவருடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம வரணும். இன்னைக்கு காலையில பாதுகாப்புக்குள்ள வாங்க. நேசகுமாரன் இந்த பூமிக்கு வந்தது இந்த கிறிஸ்துமஸ் மாதத்துல, இந்த முதல் நாள் 1ஆம் தேதி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றது, நீ கெட்டு போக கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கிறிஸ்தவன் பேர், அவங்க பேர் கிறிஸ்தவ பேரா இருக்கு, ஆனா அவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை சார்ந்ததாக இல்லை. நம்ம அப்படிப்பட்டவங்களா இல்லை. என் நேசகுமாரன் நான் கெட்டு போக கூடாது என்பதற்காக என்னை ஆண்டவர் பாதுகாக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்தார்.
கெட்டு போகாத பொருள் எத்தனை நாள் கழிச்சும் நம்ம அதை எடுத்து என்ன செய்யலாம்? உபயோகப்படுத்த முடியுமா? முடியாதா? முடியும் இல்ல? முடியும். அதே மாதிரி தான் ஒன்னு ஆண்டவர் உபயோகப்படுத்தணும்னா நீ ஆண்டவர் கரத்தில் இருக்கணும். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, உன்னை என் உள்ளங்கையில் என்ன செஞ்சிருக்கேன்? ஆமா, அவருடைய பார்வை விட்டு நீங்களும் நான் என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. ஒரு நாள் முடியாது, தப்பிக்க முடியாது. உள்ளங்கையில் ஆண்டவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிறவன். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் நேசகுமாரன் இவர், என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன்? ஆமா, அந்த நேசகுமாரன் எப்படிப்பட்டவர் என்றால், ஒருவரும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கும், நல்லது எல்லாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்க இந்த பூமிக்கு வந்தவர் அந்த நேசகுமாரன். ஆமென், ஆமென். அவர் கரத்தில் நம்ம இருப்போம். இரண்டாவதாக அந்த நேசகுமாரன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். படிங்கம்மா. நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும். இப்போ நேசகுமாரன் இயேசு கெட்டு போகாமல் இருக்க உன்னை சரியாய் பாதுகாப்பா ஏன் வச்சிருக்கிறார் அப்படின்னா, உன்னை இந்த பூமியில அவர் எடுத்து பயன்படுத்துவதற்காக வச்சிருக்கிறார். ஆமென், சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை ஆண்டவர் சும்மா பாதுகாக்கல, உங்களை என்னை ஆண்டவர் சும்மா பாதுகாக்கல. ஆண்டவர் பாதுகாப்பாய் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை. சொல்லுங்க, பெரிய கிரியைகளை. நான் இப்படி சொல்றேன், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆமென், சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு செய்த காரியங்களை விட பெரிய காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் உன்னையும் உங்களையும் என்னையும் பாதுகாப்பாய், கெட்டு போகாமல் பாதுகாப்பாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய காரியத்தை ஆண்டவருக்காக நம்ம செய்ய சாதாரண காரியம் அல்ல. தேவன் நம்மை வைத்திருப்பதின் நோக்கம் ஏதோ ஒரு விதத்தில் தேவனுக்காக நாம் பயன்பட வேண்டும், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். அது எப்படிப்பட்ட காரியமா? பெரிய காரியத்தை நாம் செய்வதற்காக ஆண்டவர் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். இயேசு இந்த பூமியை விட்டு போயிட்டாரு. ஆனா போன பிறகு அவருடைய சீஷர்கள் அழகா வொர்ஷிப்ல பாஸ்டர் டேவிட் அவங்க சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சது. ஆனா மேல் வீட்டு அறையில கூடி இருந்த போது ஒரு பெரிய சத்தம், அல்லேலூயா, ஒரு இடி முழக்கம் போல ஒரு பெரிய சத்தம் அந்த மேல் வீட்டு அறையை என்ன செஞ்சது? அசைந்தது. அங்க கூடி இருந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பற்பல பாஷைகளை என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? அவங்க பேசினாங்க. பல நாட்டு மக்கள் அந்த தேசத்தில் அந்த மேல் வீட்டு அறையில கூடி இருந்தாங்க. இயேசுவின் தாய் அங்க இருந்தா. ஆனா அவங்க பேசுறத பார்த்த உடனே வெளியில இருக்கிறவனுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இவங்கெல்லாம் படிக்காதவன், எப்படி நம்ம நம்முடைய மொழியை பேசுறான்? அவங்க மத்தியில தான் பேதுருன்னு பிரசங்கம் பண்ணான். நீங்க சிலுவையில் அறைந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் யாரா இருக்கிறோம்? சாட்சியா இருக்கிறோம். ஐயா, நாங்க சாட்சியா இருக்கிறோம். அவ்வளவுதான். அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை கேள்விப்பட்ட உடனே 3000 பேர் கையை வைத்து ஜெபம் பண்ணான். 3000 பேர் ஒப்பு கொடுத்துட்டான். நாங்க இயேசுவுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்து பிரசங்கம் பண்ற 5000 பேர். இன்னைக்கு திருச்சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு, என்னை கொண்டு, தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இது இல்ல காரியம், இதை விட மேலான காரியத்தை கர்த்தர் செய்வார். அதற்கு நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்.
நம்ம தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்வார், அப்படி நினைக்கிறவனை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. பாருங்க, தாவீது கோலியாத்துக்கு முன்பாக போய் நிற்கிறான். அவங்க அண்ணன்மாரெல்லாம் பெரிய போர் சேவகர்கள், போர் வீரர்கள். ஏன், சவுலே பெரிய போர் வீரர், யோனத்தான் பெரிய போர் வீரன். இப்படிப்பட்டவனுக்கு முன்னால ஒரு தாவீது போய் நிற்கிறான். அவங்க அண்ணன் எல்லாம் சொல்றாங்க, நீ எதற்காக இங்க வந்த, சாப்பாடு கொடுத்தியா, ஓடிப்போ. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. ஐயா, என்ன சாப்பாடு கொண்டு வருவதற்கு எங்க அப்பா அனுப்பி வச்சார்ல ஈசாய், அதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க, ஆமென். யோசேப்ப அண்ணன்மார பார்த்துட்டு வர சொல்லி யாக்கோபு அனுப்புனதற்கு ஒரு முகாந்திரம் இருந்ததா இல்லையா? இருந்ததா? கண்டிப்பா இருந்துச்சு. அப்படிதானே இருந்துச்சுங்க. அதனாலதான் அவன் குழியில தூக்கி போடப்பட்டான். அதனாலதான் அவன் அடிமையா விற்கப்பட்டான். அடிமையா விற்கப்பட்டவன் அதனாலதான் உயர்த்தப்பட்டான். அதே மாதிரி தான் தாவீதினுடைய வாழ்க்கையில தன் தகப்பனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போறான். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. அவன் சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்திரம், இவன் சின்ன பையங்க, ஆனா அவன் நிற்கிறான். கோலியாத் பயங்கரமான மனுஷனாய் நிற்கிறான். ஆனா தாவீது கோலியாத்தை பார்த்து என்ன செய்யல, பயப்படல, ஒரு நாளும் பயப்படல. காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஏன்னா அவனுக்கு தெரியும், இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு தான் கர்த்தர் என்னங்க அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் உன்னை வச்சிருப்பதன் நோக்கம் இந்த பூமியில கோலியாத்தை வீழ்த்ததான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் நேசர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒன்றுமில்லாமல் இருந்ததான உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். நீங்களை நான் ஆராதிக்கிற தேவன். என் நேசர் எப்படிப்பட்டவர் என்றால், ஒன்றுமில்லாமல் இருந்ததான என்னை அவர் கரத்தில் வனைந்து அவருக்கு பிரியமான பெரிய காரியங்களை, அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்வதற்கு தேவன் உங்களை வைத்திருக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம இந்த பூமியில, நான் ஏற்கனவே சொன்ன 2 வாரத்துக்கு முன்னால, ஒரு பர்பஸ் இல்லாம ஆண்டவர் நம்மளை அந்த பூமியில வைக்கல. ஒரு பர்பஸோட வச்சிருக்கிறார். நம்மை குறித்து ஆண்டவர் ஏற்கனவே ஒரு நல்ல ரூட் மேப் போட்டு வச்சிருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன்னை என் கரத்தில் எடுத்து உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன். உன்னை கொண்டு நான் என்ன செய்வேன், பெரிய காரியத்தை செய்ய போறேன். அதற்கு தேவை என்ன செய்யணும், ஆண்டவரே உன்னை ஒப்பு கொடு. ஆண்டவர்கிட்ட உன்னை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடு. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் இந்த பூமியில பெரிய காரியங்களை செய்வார். 3வதாக, என் நேசகுமாரன் உங்களையும் என்னையும் எப்படியா வச்சிருக்கிறார் தெரியுமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவருடைய நாமத்தின் பேரில் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம், பவர் அத்தாரிட்டி தந்திருக்கார். என் நேசகுமாரன் எனக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார். என்ன அத்தாரிட்டி தெரியுமா? நான் யாருடைய பிள்ளை? ஏசப்பாவினுடைய பிள்ளை. ஐயா, இதை சொல்லும்போது நமக்குள்ள என்ன வரணும் தெரியுமா? ஒரு ரத்த துடிப்பு வரணும். நான் ஏசப்பா பிள்ளை. அப்படி இல்லை. ஒரு காட்டில் இருக்கிற சிங்கம், அது காட்டுக்கு ராஜா இல்ல, அது கர்ச்சிக்கும் போது எப்படி கர்ச்சிக்கு தெரியுமா? அந்த காடே என்ன செய்யுமா? அதிருமா. அதே மாதிரி நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பதை எந்த இடத்திலையும் எப்படி சொல்லணும்? நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென், அல்லேலூயா. ஏசப்பா பிள்ளை அப்படி சொல்லாத. உனக்கு ஜீவனை தந்தவர் அவர். யாருக்கும் கிடைக்கல இந்த அதிகாரம், எனக்கு கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சது?
நான் அவரை விசுவாசித்ததினால, நான் அவரை நம்பினேன். என்ன நம்பினேன்? அவர் இந்த பூமிக்கு வந்தது எனக்காக தான். அவர் இந்த பூமியில வந்து எனக்காக தான் அவர் மரித்தார். அதை நான் விசுவாசித்தேன். எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அவர் அற்புத அடையாளங்களை செய்தார். நம்பினேன். அந்த நம்பிக்கை இன்னைக்கு என்ன அவருடைய பிள்ளையா மாற்றிட்டு இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு வரை வாழ வைக்குது. நம்ம இன்னைக்கு வாழ்றது எதை வச்சு தெரியுமா? அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். இல்லைன்னா நம்ம என்னைக்கோ போயிருப்போம், எண்டோ போயிருப்போம். இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், உலகத்தில் நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கும்போது இன்றைக்கு நாம் இருப்பது தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. நாம் வாழ்வது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை இல்லாம ஒண்ணுமில்லை. இயேசு யார்? அவர் பிதாவுக்கு நேசகுமாரன். இயேசு யார்? அவர் வானத்தை பூமியை படைத்தவர். நீதிமொழிகள் சொல்றார் சாலமோன் ஞானி, வானங்களை படைக்கையில் நான் அவர் அருகிலே எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளையா இருந்தேன். ஐயா, அந்த பூமியை படைக்கும் போது இயேசு செல்ல பிள்ளையா இருந்தார். அந்த செல்ல பிள்ளை இந்த பூமிக்கு வந்தது எதுக்காக தெரியுமா? அவருக்கு நீங்களும் நானும் செல்ல பிள்ளையா மாறணுன்றதுக்காக தான். அல்லேலூயா. அவருக்கு நீங்களும் நானும் யாரா மாறணும்? செல்ல பிள்ளையா மாறணும். இப்ப செல்ல பிள்ளை அப்பா கிட்ட ஒரு முறை ஒரு காரியத்தை கேட்டா போதும், உடனே எல்லாம் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு பிள்ளை இருப்பான் அதே வீட்டில். அவன் என்ன பிள்ளை? சண்டைக்கார பிள்ளை, கோபக்கார பிள்ளை, கீழ்ப்படியாத பிள்ளை, இப்படியெல்லாம் பேர் வச்சிருப்போம் நம்ம பிள்ளைக்கு. அந்த பிள்ளைக்கு ஒரு தேவை வேணும்னா அதை அழணும், அப்புறம் பிடிவாதம் பிடிக்கணும், சாப்பிடாம இருக்கணும். இதெல்லாம் பண்ணின பிறகுதான் நம்ம என்ன செய்யறோம். ஆனா செல்ல பிள்ளை அப்படி இல்லை. அவங்க அப்பா கிட்ட போய் என்ன கேட்டாலும் உடனடியாக அந்த செல்ல பிள்ளைக்கு செய்வார். நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு செல்ல பிள்ளைகள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இதை விட பாக்கியம் என்ன வேணும்? நீ அவ விசுவாசித்ததினால கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை ஆண்டவர் தந்துட்டார். இந்த அதிகாரத்தை இழந்துராத. இயேசுவின் பிள்ளை என்கிற அதிகாரம் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கிடைக்கிற அதிகாரத்தோட மேலான ஒண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவரே சொல்றாரு இயேசுதான் மேல். ஆமே, ஆமா. அவருக்கே இயேசு வேணும். அவருக்கு தான் இயேசு வேணும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாட்டை விட்டு ஒரு நாடு கடந்து போகணும்னா பாஸ்போர்ட் தேவை. பாஸ்போர்ட் வேணும். உலகத்தில் மிக, அதாவது அது என்ன சொல்றது, மிகவும் காஸ்ட்லி என்று சொல்றதா, அமெரிக்கா பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்கள கொஞ்சம் பயங்கரமானு சொல்றாங்க. ஆனால் ஜப்பான் பாஸ்போர்ட் தான் இருக்கிறதுல வேல்யூ அதிகமாக. வேல்யூவான பாஸ்போர்ட் ஜப்பான் கண்ட்ரியினுடைய தான். அது எதை வச்சு சொல்றாங்கன்னு நமக்கு தெரியாது. ஐயா, இதெல்லாம் எல்லா பாஸ்போர்ட்டும் ஒரு நாளில் செயலிழந்து போகும். நமக்கு பாஸ்போர்ட் இல்லாமலே நம்மளை பறக்க ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. அது யாருக்கு பாக்கியம் தெரியுமா? அவருடைய பிள்ளைக்கு தான். அந்த செல்ல பிள்ளைக்கு கிடைக்குங்க பாக்கியம். செல்ல பிள்ளை எப்போதும் யார் கூட இருப்பான்? அப்பா கூடவே இருப்பான். அப்பா கூட இருந்தா உனக்கு எல்லாமே கிடைக்கும். நீ அப்பா விட்டு தூரம் போன அப்படின்னா இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சிருவ? இழந்துருவ. ஒரு நாள் அப்பாவுடைய அன்பு உனக்கு தெரியும். அந்த அப்பாவை தேடி நீ வரும்போதும் அப்பா உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு நினைக்காத. அந்த அப்பா அன்புள்ளவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். அதுதான் இளைய குமாரனுடைய வாழ்க்கையில நடந்துச்சுங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளை, நேசகுமாரனா இயேசுவின் பிள்ளைகள் என்று சொல்வதில் நமக்கு என்ன இருக்கு? பெருமை இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? பெருமை இருக்குங்க. நான் இந்தியனாய் பிறந்ததிலே பெருமைப்படுகிறேன். நான் தமிழனாய் பிறந்ததிலே பெருமைப்படுகிறேன். இந்த அந்தமானில் வசிப்பதினால் நான் பெருமைப்படுகிறேன். இதை விட பெருமை நான் இயேசுவின் பிள்ளையாய் இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோ எதையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைக்கு எதையும் செய்வார். தெரியுமா உங்களுக்கு? 14 யோவான் 14:14 படிங்க. யோவான் 14:14 படிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், ஆமா, எதை கேட்டாலும் நான் அதை செய்ய. என் நாமத்தினாலே. அது யாருங்க? என் நாமம்.
இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தை நீ நம்பினதுனால அவருடைய பிள்ளை ஆயிட்ட. அப்ப அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் எதை கேட்டாலும் அதை நான் என்ன செய்வேன்? தருவேன், செய்வேன். அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் உனக்கு செய்யாம இந்த உலகத்தில் வேற யாருக்கும் ஒன்றும் செய்ய மாட்டார். அதை நம்பணும். ஆமென். சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு செய்யாம இன்னொருத்தனுக்கு அதை செய்ய மாட்டார், எனக்கு செய்வார். இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் இது நடக்க மாட்டேங்குது தெரியுமா? நம்முடைய அவிசுவாசம். நம்முடைய அவிசுவாசம். நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். என்ன ஆமென் வருது பாருங்க. ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க செய்ய அவர் ஆயத்தப்படுறார். சொல்றாரு, நான் என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும், எதை எதை அதுல என்னென்ன காரியமோ அதை எல்லாவற்றையும் கேளு, எல்லாம் கேளு. அதை ஆண்டவர் அதை செய்வார். செய்வார செய்ய மாட்டாரா? செய்வார். எதெல்லாம் செய்யணும்? இன்னைக்கு ஒரு பேனா வச்சு எழுதுங்க பார்க்கலாம். நீங்கள் எழுதியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் என்ன எழுதியிருக்கிறீங்க. இந்த வசனத்தை சொல்லுங்க. என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஏசப்பா, நான் எழுதியிருக்கிற இந்த காரியங்கள் அத்தனையும் இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க. நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் எனக்கு இந்த காரியத்தை அவருடைய நாமத்தினாலே செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். அப்படி உங்க பைபிள்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இதை செய்வார். அதை டேட்டு போட்டு வைங்க. இன்னைக்கு இதை எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா? இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி உங்கள் பைபிளில் இருந்து எடுத்து இந்த வசனத்தை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன எழுதியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தின்படி என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும். ஏன் அப்படின்னா, நான் யார் தெரியுமா? அவருடைய செல்ல பிள்ளை. நான் யாரு? அவருடைய பிள்ளை. அப்ப அவருடைய பிள்ளையா இருக்கிற எனக்கு ஆண்டவர் நான் கேட்பதை செய்யாமல் இன்னொருவருக்கு செய்யவே மாட்டார். நான் அவருடைய செல்ல பிள்ளை. சொல்லுங்க, நான் அவருடைய செல்ல பிள்ளை. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் இப்படி சங்கீதக்காரர் ஒரு வார்த்தை சொல்றாரு. 2ஆம் சங்கீதம் தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நீர் என்னுடைய குமாரன். நல்லா பாருங்க, இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நீர் என்னுடைய குமாரன். தீர்மானத்தின் விவரம் சொல்லுது, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை என்ன செய்தேன்? ஆமா, இந்த மாசம் இயேசுவின் பிறப்பின் மாசம். அப்படிதானே? அதுல மாற்றம் இருக்கா? இல்ல, கண்டிப்பா இல்ல. சோ தீர்மானத்தின் விவரம் என் நாமத்தினால அவருடைய நேசகுமாரன் இயேசு சொல்லுகிறார். நேசகுமாரனாகிய நான் சொல்லுகிறேன், என் நாமத்தினாலே மகனே மகளே, நீ எதை எழுதி வச்சு கேட்கிறையோ அதை நான் உனக்கு இந்த மாசத்துல செய்வேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நான் செய்வேன். ஏன் செய்கிறார் தெரியுமா? 42ஆம் அதிகாரம், ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 42:1 படிங்க. இவ்வளவு நேரமா? இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, அவர் புறஜாதிகளுக்கு என்ன செய்வார்? நியாயத்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நான் இப்படி சொல்றேன் உங்களுக்கு, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையா இருந்தாலும் அவர் புறஜாதிகளுக்கு தமது நியாயத்தை வெளிப்படுத்துவார்னு சொன்னல. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா இந்த காரியம்? இந்த காரியத்தை
ஆண்டவர் உங்களுக்கு செய்வதை உன் புறஜாதிகள் பார்ப்பார்கள், உன் உடன்பிறப்பு பார்க்கும், உன்னை சுற்றிலும் இருக்கவர் பார்ப்பார்கள். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நான் பெருகுவதை, நான் உயருவதை என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் காணும், காணும், காணும். அந்த கண்கள் காணும். ஏனென்றால் நான் செல்ல பிள்ளை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவர்ட்ட கேளு, தேவன் அதை உனக்கு செய்வார். நியாயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார், நியாயத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அதுல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, 3ஆம் வசனத்துல, அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரி அணையாமலும் தமது நியாயத்தை என்ன செய்வாரா? உண்மையா வெளிப்படுத்துவாருங்க. நீ உண்மையாய் கர்த்தருடைய பிள்ளையானால், நீ உண்மையாய் செல்ல பிள்ளையானால், நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளையானால், இன்றைக்கு நீ எழுதி வைத்து ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வெளிப்படுத்த அவர் வல்லவர். சத்துருக்களுக்கு முன்பாக தாவீது சொல்றார், நீர் எனக்கு ஒரு பந்தியை, என் தலையை எண்ணெயால் என் பாத்திரம் நிரம்பி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும், தொடரும். அந்த நியாயத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இன்னைக்கு இந்த மாசத்துல முதல் நாள்ல வந்திருக்கிற, ஐயோ இந்த டிசம்பர் மாசம் நிறைய தேவை இருக்குது, நிறைய தேவை இருக்குது, என்ன செய்வேன்? இன்னைக்கு எழுதி, ஒருவேளை நீ அதற்காக கூட எழுதி வச்சிருக்கலாம், ஆண்டவரே இந்த மாதத்தின் தேவை எனக்கு சந்திங்க ஆண்டவரே, இந்த மாதத்தின் தேவையை சந்திங்க ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பணம் தேவை இருக்கு ஆண்டவரே, நீ எழுதி வச்சிருக்கல. தேவன் நியாயத்தை வெளிப்படுத்த அவர் வல்லவர், அவர் வல்லவருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த உடனே, அவர் ஞானஸ்நானம் பெற்று வந்தபோது வானம் திறக்கப்பட்ட ஒரு செய்தி, இவர் என்னுடைய நேசகுமாரன். இன்னைக்கு ஒரு செய்தி உன்னையும் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய நேசகுமாரனாய் இருக்கிறபடினால், நீ என்னுடைய நேசகுமாரத்தியாய் இருக்கிறபடினால், நீ என்னிடத்தில் கேட்கிற எந்த ஒரு காரியத்தையும் நான் உனக்கு செய்யாமல் இருப்பதில்லை, எல்லாவற்றையும் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கருத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடைய நீர் என்னை உம்முடைய பிள்ளையாய் தெரிந்தெடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அவர் நம்ம அவருடைய பிள்ளையாய் தெரிந்தெடுத்ததற்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை 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 நாவுகள் இருந்தாலும் அது போதாத அளவுக்கு தேவன் நமக்கு நன்மைகளை கத்த செய்திருக்கிறார். அந்த நேசகுமாரன் எப்படிப்பட்டவர்? அந்த நேசகுமாரன் எப்படிப்பட்டவர்? உன்னத பாடலில் சாலமன் சொல்றார், அவர் சாரோனின் ரோஜா, அவர் 10,000 பேர்களில் சிறந்தவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர். இப்படியெல்லாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனால் நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை மட்டும் சொல்றேன். நீ கெட்டு போகக்கூடாது என்பதை விரும்புகிறவர் இந்த நேசகுமாரன். நீ அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்பதை விரும்புகிறவர் இந்த நேசகுமாரன். உன்னுடைய வாழ்க்கையில நீ அவரிடத்தில் கேட்கிற காரியங்களை உனக்கு செய்ய அவர் வல்லவர் என்பதை நீ விசுவாசிக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிற ஒரு நேசகுமாரன். கடைசியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, உனக்காய் பெரிய காரியங்களை செய்கிறவர் இந்த நேசகுமாரன். சின்ன காரியம் இல்லை, சின்ன சொல்லுங்க, சின்ன காரியம் இல்லை, நம்ம ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஆண்டவர் இந்த சபை கொடுத்த வார்த்தை தான், சின்னவன் 1000 சிறியவன் பெரிய ஜாதியாகும். பெரிய ஜாதி ஆண்டவர் நம்ம என்ன செய்ய போறாராம்? மாற்ற போகிறார். உங்களை மாற்றுவார், உங்களை மாற்றுவார், குடும்பத்தை மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு கடந்து வந்த பாதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. இன்னைக்கு இந்த இடத்துல இருப்போம்னு நம்ம நினைச்சு பார்த்தோமா? நினைச்சு பார்த்தோமா? இல்லை, நம்ம நினைச்சு பார்க்கல. கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை நல்லவர்! என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? விசாரிக்கிறவர். யாராவது உங்களை விசாரிச்சாங்க? இப்போ சபையை முடிஞ்ச உடனே பாருங்க, நிறைய பேர் கை கொடுக்காமலே 18 படி கீழே சாடி போயிடுவாங்க. பாஸ்டையும் பார்க்க மாட்டாங்க, தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, விசாரிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை விசாரிக்க ஒருத்தர் இருக்கிறார்.
அவர் பேதுரா தான் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சுருங்க. இன்றைக்கி கவலையோடு இருக்கீங்களா? 12வது மாதம் என்ன நடக்கும், என்ன செய்ய போகிறேன்? கவலைப்படாத மகனே, உன் கவலையெல்லாம் தூக்கி அவர் மேலே வச்சிரு. அவர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஏன் தெரியுமா? அவர் தான் அந்த நேசகுமாரன். இன்னைக்கு வானத்திலிருந்து அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது போல் இன்னைக்கு நமக்கு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நான் எதை ஆண்டவரிடத்தில் கேட்டேனோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு செய்வார். ஆமென், 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 ஆமென். அப்படி ஆக கடவுது. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவரை போல நல்லவர் யாரும் இல்லை. இவர் என்னுடைய நேசகுமாரன். அந்த சத்தம் வானத்திலிருந்து பேசப்பட்ட சத்தம். அந்த சத்தத்தை எல்லாரும் கேட்டாங்க. யோவான் ஸ்நானன் கேட்டான். அந்த செய்தியை கேட்ட மக்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க. நான் அவ்வளோ பெரிய சத்தம். இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் என்னவாயிருக்கிறேன். நம்மளை பார்த்து ஆண்டவர் இப்படி ஒரு சாட்சி நமக்கு தேவை. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்னவாயிருக்கிறேன். அந்த நேசகுமாரன் நமக்காக இந்த காரியங்களை அவர் செய்ய வல்லவர். உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவர். ஒன்றே ஒன்று, நம்ம ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஒன்றுமில்லை ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். உம்முடைய பிள்ளையாய் என்னை மாற்றிட்டீங்க. நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. ஆனால் உம்முடைய பிள்ளையாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் நீ எதை கேட்டாலும் நான் தருவேன்னவர். நான் பல நாட்களாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட காரியம் வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு நினச்சி ஒரு வேளை இங்கே இருப்பீங்கன்னா, இன்னைக்கு எழுதி வைத்திருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவன் அற்புதம் செய்ய அவர் வல்லவர். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளியும், ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு காலம் என்ன செய்யாதான், ஒளியாது. மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றியே தீருவார். உங்களை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பிளான், பர்பஸ், அது மாறவே மாறாது. அது ஒரு நாள் மாறாது. நம்ம மாறிடலாம்னு நினைக்கலாம், பட் ஆண்டவருடைய பிளான், ஆண்டவருடைய திட்டம் அது மாறவே மாறாது. எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றாமல் இந்த பூமியிலிருந்து கர்த்தர் நம்மை எடுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் வைத்திருக்கிற திட்டம், அந்த திட்டத்தை நிறைவேற்றவே ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறாரே. அந்த திட்டங்கள் நிறைவேற்றி முடியும் வரை இந்த பூமியில் ஆண்டவர் நம்மளை வச்சிருப்பாருங்க. எத்தனை சுனாமி வரட்டும், புயல் வரட்டும், பெருங்காற்று வரட்டும், எது வரட்டும், எதுவும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. ஏன்னா ஆண்டவருடைய திட்டம் என்ன குறித்து ஒன்று இருக்கு, அதை நிறைவேற்றணும். மோசேயை அழிக்க பார்வோன் நினைத்தான், ஆனால் பர்பஸ் ஒன்று இருந்தது, ஒன்றும் செய்ய முடியல. இயேசுவை அழிக்க ஏரோது நினைத்தான், இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பர்பஸ் இருந்ததுங்க. ஸோ ஒன்றும் செய்ய முடியல. உங்களை என்னை ஆண்டவர் இந்த பூமிக்கு தாயின் கருவில் உருவாகும் முன்பதாகவே, உலக தோற்றத்திற்கு முன்பாய் தெரிந்தெடுத்தவர் ஒரு பர்பஸோடு அனுப்பியிருக்கிறார். அதை கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார்? வாயில இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை அழைத்தவர், என்னை தெரிந்தெடுத்த ஆண்டவர் என்னை குறித்த திட்டத்தை நிறைவேற்றும் வரை நான் இந்த பூமியில இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்க திட்டம் நிறைவேறும் வரையிலும் உங்களை ஒன்றும் அசைக்க முடியாது, என்ன ஒன்றும் அசைக்க முடியாது. ஏன்னா சொல்றாங்க விஞ்ஞானிகள், ஒரு நாள் நம்ம தலையிலிருந்து 100 முடி கீழே விழுதான்.
எத்தனை முடி? நான் அதை யோசித்து பார்த்தேன். எப்படி நம்ம தலை செய்யும் போது சில நேரம் முடி விழுது இல்லையா? அப்போ சில நாள் இந்த என்ன ஷாம்பு அது ஏதாவது போட்டு நல்லா தேய்ச்சி இது பண்ணால் சில நேரம் விழும். ஆனால் விழுது. ஆனால் அது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். நான் அப்போ யோசித்தேன், இவன் எப்படிடா கணக்கு பார்த்துருப்பான்? இவன் எப்படி கணக்கு பார்த்துருப்பான்? நான் நினைக்கிறேன் பைபிள் படிச்சிருப்பான்னு இருக்கும். அதை வச்சு தான் சொல்கிறாங்க நினைக்கிறேன். உன் தலையில் இருக்கிற முடியெல்லாம் என்ன செஞ்சுருக்கு? அது கீழே விழுந்து அவருக்கு தெரியாமல் இல்லை. அப்போ இவன் 100 முடிக்கிட்ட விழுதுன்னா அது அவனுக்கு தெரியுதான். நான் சொல்கிறேன், நல்லா யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் அறிஞ்ச ஆண்டவர் உன் ஃபியூச்சரை குறித்து ஆண்டவருக்கு தெரியாமல் இருக்கும்? உன் குடும்பத்தின் பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்து ஆண்டவர் தெரியாமல் இருக்குமா? அவர் ஒரு திட்டம் வச்சிருப்பார்ல, ஒரு மேப் போட்டு வச்சிருப்பாரா? வச்சிருக்க மாட்டார். ஏன் கலக்கம்? கலங்காத. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் நேசகுமாரன், உண்மையில பிரியமா இருக்கிறார். ஆமென். எழுந்து நிற்போம், எழுந்து நிற்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்புள்ளவர் என் மேல. நீங்க எவ்வளவு அன்புள்ளவங்க. நீங்க எவ்வளவு அன்புள்ளவங்க. எங்க அப்பா அம்மா கூட அடிக்கடி என்னை திட்டிடுறாங்க. ஆனா நாங்க எவ்வளவோ உண்மை கோவப்படுத்துகிறோம். ஆனா நீங்க ஒரு நாள் என்ன திட்டுறது இல்லை ஆண்டவரே, கோவப்படுறது இல்லை நீங்க. ஏன்னா நீங்க எங்க மேல வச்சிருக்கிற அன்பு அவ்வளவு பெரியது. நீங்க இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாய். நான் கெட்டு போக கூடாது என்பதற்காகவே நீ இந்த பூமிக்கு வந்தீர். ஆண்டவரே, என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதையெல்லாம் செய்வேன். நீங்க எழுதி வச்சு ஜெபம் பண்ண போற காரியங்களை இசப்பா அந்த பிள்ளைகளுக்கு செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கரத்தில் எல்லாரும் அப்படியே ஜெபத்தோடு கூட எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே ஓ நன்றி ஆண்டவர். எல்லாரும் விடுதலையோடு கூட கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சொல்லுங்க பார்க்கலாம், என் கர்த்தர். இவ்வளவுதானா சத்தம்? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகளை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கையை வைத்து சொல்லுங்க, என் கர்த்தர், என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நீர் தந்து இந்த அருமையான ஜனங்களோடு இந்த மாதத்தின் முதல் நாளில் நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தை சொல்ல அடியானை பலப்படுத்தினீர். வசனத்தை கேட்ட பிள்ளைகள் மேல தேவ கரம் இருப்பதாக.
ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாக குடும்பமாக தொட்டு ஆசீர்வதியும். இதனால பலவீனத்தோடு கூட வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும், அற்புதமாய் வழிநடத்தும். ஆண்டவரே இப்போதும் தொடர்ந்து நாங்கள் இந்த கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து போகிறோம். இந்த பந்தியை ஆசீர்வதியும். நடத்துகிற ஆண்டவருடைய ஆண்மையில் தேவனுடைய கரம் இருக்கட்டும். பங்கு பெறுகிற பிள்ளைகளை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய